இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ்னா இது வந்து மெயினா வந்து மெட்டல்ஸ் கிடையாது, உலோகங்கள் அல்லாத விஷயங்களை தான் வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மெட்டல்ஸ் மாதிரி எல்லாம் ஹார்டா இருக்காது, இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி வந்து இது எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் வந்து கண்டக்ட் பண்ணாது, அதாவது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் வந்து தன்னை பாஸ் பண்ணி போகிறதுக்கு விடாது, அலோவ் பண்ணாது அவ்வளவா. அதனால இது வந்து நாட் குட் கண்டக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் கண்டக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், அதுக்கப்புறம் டோலோமைட், பாஸ்பேட், இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். மைக்கா பத்தி பார்க்கலாம். மைக்காவோட 2 இம்பார்ட்டன்டான ஓர்ஸ் என்னென்ன, எதுல இருந்து இந்த மைக்கா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்கோவைட் அண்ட் பயோடைட்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில இதை மெயினா யூஸ் பண்றோம். இதை வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றோம். இன்சுலேஷன் மெட்டீரியல்லாம் என்னன்னா, இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ண விடாது இல்லையா, நாட் அ குட் கண்டக்டர்னு சொல்லிட்டோம். அதனால வந்து இதை வந்து ஷாக் எல்லாம் அடிக்காம இருக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்துறாங்க. இது அந்த மாதிரியான மெட்டீரியல் அடிக்காம இருக்கிறதுக்கான மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக எல்லாம் இது யூஸ் பண்றாங்க. இன்சுலேட்டிங் டேப் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த மைக்கா வந்து யூஸ் பண்றாங்க. இதே வந்து இந்த மைக்கா வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இதை வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ், மைக்கா ஷீட் எல்லாம் ஒட்டுறோம் இல்லையா அந்த கபோர்டுக்கு, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் வால்பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் இது யூஸ் பண்றாங்க, பவுடர் மைக்காவை. சைனா தான் வந்து உலகத்திலேயே அதிகமா வந்து மைக்கா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்தியாவில வந்து 95% வந்து மோஸ்ட்லி இந்த 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் ஜார்க்கண்ட், இந்த 3 ஸ்டேட்ஸ்ல தான் வந்து இந்தியாலேயே அதிகமா வந்து மைக்கா வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. லைம்ஸ்டோன் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக்னா என்னன்னா, அந்த காலத்திலேயே உயிரினங்கள்லாம் வந்து இறந்ததுனாலயோ அப்படியே வந்து செட்டில் டவுன் ஆயிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு வந்து வெதரிங் எல்லாம் கோ த்ரூ பண்ணி பல வருஷமா வந்து ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது எல்லாத்தினால வந்து அது ரொம்ப இறுகி போய் ஒரு ராக் மாதிரி ஆயிரும். அதுதான் செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியான ஒரு ராக் வெரைட்டி தான் வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு சுண்ணாம்பு கற்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான கல் தான் லைம்ஸ்டோன். இதுல மெயினா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கெலிட்டல் ஃபிராக்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடல்வாழ் உயிரினங்களுடைய அந்த எலும்புகளோட மிச்சத்துல இருந்து அது அப்படியே ரொம்ப நாளா உறைஞ்சு போய் இருந்து அது ஒரு ராக் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து லைம்ஸ்டோனா ஃபார்ம் ஆயிருது. அதுதான் வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம். இது மெயினா எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோரல்ஸ்ங்கிறது என்னன்னா பவளப்பாறை. அப்புறம் வந்து ஃபோராமினிஃபெரா அப்படின்னா என்னன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் கடல்வாழ் உயிரினம் தான், நத்த மாதிரி. அதோட ஷெல் வந்து லைம்ஸ்டோனாலதான் இருக்கும். அதுதான் வந்து ஃபோராமினிஃபெராங்கிறாங்க. அடுத்தது மொலஸ்க்ஸ்னா நத்தை, இந்த சிப்பிகள், சிப்பி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மொலஸ்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 10% வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல இருக்கிறதுலே 10% வந்து என்னன்னு பார்த்தோம்னா லைம்ஸ்டோன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. கிரஷ்டு லைம்ஸ்டோன், அதாவது இந்த லைம்ஸ்டோனை வந்து நுணுக்கி அதை வந்து ஸ்மெல்டிங்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் ரீஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து லைம்ஸ்டோன்ல இருந்து தான் தயாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைனா தான் வந்து உலகத்திலேயே வந்து பாதி லைம்ஸ்டோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சைனா தவிர இந்தியால இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ரஷ்யால இருக்கு, பிரேசில்ல, ஜப்பான்ல இங்க எல்லாமே லைம்ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல, ராஜஸ்தான்ல, ஆந்திர பிரதேஷ்ல, குஜராத்ல, சத்தீஸ்கர்ல, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4/3 பங்கு வந்து இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்துதான் இந்தியால கிடைக்குது லைம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இது வந்து ராமநாதபுரத்துலயே, திருநெல்வேலியில, அரியலூர்ல, சேலத்துல, கோயம்புத்தூர்ல, மதுரையில எல்லாம் தான் இது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்னா என்னன்னா இந்த ரிமைன்ஸ் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ்ல இருந்தும் அனிமல்ஸ்ல இருந்தும் வந்து ஒரு ஃபியூவல் ரிசோர்ஸா கிடைச்சதுன்னா அதுதான் வந்து ஃபாசில் ஃபியூவல்னு சொல்றாங்க. இது வந்து இதுல மெயினா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்கும். அதாவது ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், இந்த 2 மாலிக்யூல்ஸ் தான் இதுல மெயினா அதிகமா இருக்கும் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல.
இதை வந்து நம்ம பேர்ன் பண்றப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு ஃபியூவல் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணங்காட்டி இது வந்து ஒரு ஃபாசல் ஃபியூவல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கோல் பத்தி பார்க்கலாம். கோல் வந்து இருக்கலே அதிகமா அவைலபிளா இருக்கிற ஃபாசல் ஃபியூவல். இது மெயினா வந்து இறந்து போன டெட் பிளான்ட் மெட்டீரியல்ல இருந்து பீட்டா கன்வெர்ட் ஆகி, பீட்னா ஒண்ணும் இல்ல, அது ஒரு டைப் ஆஃப் கறி தான். அது ரொம்ப வருஷமா அப்படியே உறைஞ்சு போய் அடியில இருக்கங்காட்டி இப்போ ஒரு ஃபாரஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியால இருக்க பிளான்ஸ் எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால மண்ணுக்கடியே போயிருச்சுன்னா அது ரொம்ப வருஷமா வந்து அப்படியே இருந்து அது ஒரு கறி மாதிரி ஃபார்ம் ஆயிரும், செட் ஆகி ஃபுல்லா வந்து கார்பன்னால தானே ஆகியிருக்கும். அதனால அது வந்து ஒரு கோலா வந்து ஒரு கறி ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆயிரும் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம். அததான் வந்து பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய இந்த கறியை வந்து வீட்டுல வந்து ஃபியூவலுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில, அப்புறம் வந்து ஸ்டீம் என்ஜின்ஸ்ல எல்லாம் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான கோல்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்றோம். இந்த கோலை வந்து 4 விதமா வந்து கிளாசிஃபை பண்றோம். என்னன்னா ஆந்த்ரசைட், பிதுமினஸ், லிக்னைட், அதுக்கப்புறம் பீட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கலையே ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல் தான் ஆந்த்ரசைட். இது வந்து எப்படி பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆந்த்ரசைட் இது ரொம்ப மெதுவா தான் பேர்ன் ஆகும். அப்படி பேர்ன் ஆகிறப்போ வந்து அதிகமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா வந்து ஸ்மோக் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இருக்கலே அதை விட கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி தான் இந்த பிட்டுமினஸ். அதை விட கம்மியான குவாலிட்டி இந்த லிக்னைட்டோட கம்மியான குவாலிட்டி தான் இந்த பீட். இது எல்லாமே வந்து கறி தான். கறியோட வெரைட்டிஸ் தான் இப்படி வந்து அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே அதிகமா வந்து கோல் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் அதிகமான கோல் மைன்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது போக எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ்ல, இந்தியால, ஆஸ்திரேலியால, இந்தோனேஷியால, ரஷ்யால இங்க எல்லாமே கோல் இருக்கு. எங்கெல்லாம் இந்தியால ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராணிகஞ்ச் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அடுத்தது நெய்வேலி தமிழ்நாட்டுல இருக்கு. அப்புறம் ஜாரியா, தான்பாத், இது பொக்காரோ இது எல்லாமே வந்து ஜார்க்கண்ட்ல இருக்க கோல் மைன்ஸ். ஸோ ஜார்க்கண்ட்ல அதிகமான கோல் மைன்ஸ் இருக்கு. இங்க வந்து எங்கெல்லாம் வந்து கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெய்வேலி கோல் மைன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே லார்ஜ் ஸ்ட்ரெச்ல ஃபுல்லா கோல் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இமேஜ். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த கோல் மைன்ஸ் வந்து 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு மில்லியன் இயர்ஸ் வந்து ஆகுது அது வந்து கோலா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு பியூர் ஃபார்ம்ல. ஸோ அது வந்து 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோல் மைன்ஸ், கோல் டெபாசிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மோஸ்ட்லி வந்து எங்க இது காணப்பட்டிருக்குன்னா ஸ்டீமி ஸ்வாம்ப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீமி ஸ்வாம்ப்ஸ்னா ஸ்வாம்ப்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நீரால சூழப்பட்டிருக்கும். ஆனா ரொம்ப அதிகமான வாட்டர் குவான்டிட்டி இருக்காது அங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவோம். அங்க வாட்டர் அப்படியே கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கோ இல்ல அதை விட கொஞ்சம் கம்மியாவோ அந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருக்கும். எப்பவுமே அங்க அதே அளவுல வாட்டர் இருக்கும். அதே மாதிரி அங்க ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சரும் இருக்கும். ஸோ அததான் வந்து ஸ்டீமி ஸ்வாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பமான சதுப்பு நிலக்காடுகள்ல தான் இது அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல்லாம் வந்து கோல் ஃபீல்ட்ஸ் வந்து அங்கதான் அதிகமா காணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இறந்து அது வந்து ரொம்ப நாளா வந்து அப்படியே பரியாயி புதஞ்சு போய் அங்க இருந்து இந்த ஸ்வாம்ஸுக்கு அடியே புதஞ்சு போய் அந்த டெம்பரேச்சர்னாலையும் அந்த ஸ்வாம்ஸோட இதனாலையும் அந்த மாற்றங்கள்னால இத்தனை 300 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது வந்து இப்ப ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயினா வந்து எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமான டெம்பரேச்சர்னாலையும் ப்ரெஷர்னாலையும் தான் இது எல்லாமே வந்து கோலா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசிவ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். அடுத்து வந்து பார்த்தோம்னா பெட்ரோலியம்னா என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ராக் லேயர்ஸ்க்கு நடுவுல வந்து இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து காணப்படும். இதை வந்து நம்ம ட்ரில் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல எல்லாம் ட்ரில் பண்ணி அந்த பெட்ரோலியம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அதுதான் பெட்ரோலியம் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தோம்னா ஆஃப் ஷோர்லயும் இருக்கும், இது வந்து கோஸ்டல் ஏரியாஸ்லயும் இருக்கும். அதாவது வந்து கோஸ்டுக்குள் அந்த பக்கம் லேண்ட் ஏரியாலயும் இருக்கும். ஆஃப் ஷோர்னா
கரையில இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அதாவது கடலுக்குள்ள கொஞ்சம் தூரத்துல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுவோம்னா, எடுத்தோடனே அந்த பெட்ரோலியமாவே நமக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம அதெல்லாம் நிறைய ரீஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து க்ரூட் ஆயில தனியா பிரிச்சு எடுத்து, அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பியூரிஃபை பண்ணி அதை வந்து டீசலா, ஃபர்ஸ்ட் கெரோசன், க்ரூட் ஆயில், அப்புறம் வந்து கெரோசன், அப்புறம் வந்து டீசல், அதுக்கப்புறம் பெட்ரோல், அது போக மிச்சம் இருக்கிற அந்த இதுல இருந்து வேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், லூப்ரிகன்ஸ், இந்த ஆயில் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா லூப்ரிகேஷன் பர்பஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸும் பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்டைன் பண்ணி அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பெட்ரோலியமும் அதோட டெரிவேட்டிவ்ஸும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் கோல்ட். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்சிக்யூ மாதிரி. ஸோ இது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாக் கோல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது அந்த அளவுக்கு காஸ்ட்லி, அது நல்லா வேல்யூபிளானது கூட, அதனால அது வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றோம். இந்த சீஃப் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட்லி, நாட் எல்லா பை ப்ராடக்ட்ஸும் காஸ்ட்லி கிடையாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டில் கால்டு பிளாக் கோல்டு அப்படின்னு. அடுத்து வந்து இந்த சீஃப் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட்லி. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அது போக எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ்ஏல இருக்கு, ரஷ்யால, வெனிசுவேலியா இருக்கு, அப்புறம் வந்து குவைத்துல இருக்கு, குவைத், யுஏஇ, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கு, அல்ஜீரியால இருக்கு. இங்க எல்லாமே வந்து பெட்ரோலியம் ரிசோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியால கூட சில இடங்கள்ல இருக்கு. திக்பாய் அசாம்ல இருக்கு, அதுக்கப்புறம் பாம்பே ஹை, மும்பைல இருந்து பாம்பே ஹைல இருக்கு, அப்புறம் சில டெல்டா பகுதிகள்ல கூட இருக்கு. எந்தெந்த டெல்டா பகுதிகள்னு பார்த்தோம்னா கிருஷ்ணா கோதாவரி ரிவர் பேசின்ல இருக்க டெல்டா பகுதிகள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாம்பே ஹைல இருக்க ஒரு ஆயில் ஃபீல்டு வந்து இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷோருக்கு அந்த பக்கம் இருக்கிறது, கடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆயில் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து பெட்ரோலியம் டெபாசிட்ஸ் கூட இருந்து கிடைக்கும். நம்ம வந்து க்ரூட் ஆயில வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறப்போ, செப்பரேட் பண்ணி அது சர்ஃபேஸ்க்கு வரப்போ இந்த நேச்சுரல் கேஸும் அது கூட வரும். அதுல இருந்து நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து வீட்டில் யூஸ் பண்ற ஃபியூவலுக்கும் யூஸ் பண்ணிப்போம், இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் தேவைப்படுற ஃபியூவல்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ பெட்ரோல் எடுக்கிறப்ப இந்த க்ரூட் ஆயில் செப்பரேட் ஆகி மேலே வரப்போ இந்த நேச்சுரல் கேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. 50% ஆஃப் த நேச்சுரல் கேஸ் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால, யுஎஸ்ல, ரஷ்யால, ஈரான்ல, கத்தார்ல, இங்கதான் வந்து அதிகப்படியான நேச்சுரல் கேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில பார்த்தோம்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா ரீஜன்ல, அப்புறம் வந்து அசாம்ல, குஜராத்ல இங்க எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல ஆஃப் ஷோர்ல மும்பைல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயினா இந்த பெட்ரோலியம் ரிசோர்ஸ் எங்க இருக்கோ அங்க எல்லாமே இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேப்பப் பார்க்கலாம். நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து எப்படி அப்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சுரல் என்வாயன்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. ரெனியூபிள் சோர்ஸ்னா அதுல நம்ம யூஸ் பண்ண மறுபடியும் இயற்கையாகவே வந்து அது புதுப்பிச்சுக்கும், ரீப்ளேஸ் ஆகிக்கும். அதுதான் ரெனியூபிள்னு சொல்றோம். நான் ரெனியூபிள்னா அது ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்றோம்னா அது நமக்கு திரும்பி கிடைக்காது. சோலார் எனர்ஜி வந்து கெடுதல் இல்லாத ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து வாட்டரை வந்து ஹை வெலாசிட்டியில மூவ் பண்ணி அதை வந்து அதிகமா விழ வச்சு அதுல டர்பைன்ஸ் டைனமோஸையும் யூஸ் பண்ணி அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணோம்னா அதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். மெட்டாலிக் ரிசோர்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா அயனு, காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர், மேக்னீஸ் இது எல்லாமே வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. நான் மெட்டாலிக்னு பார்த்தோம்னா உலோகங்கள் அல்லாதவை. இது வந்து மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், டோலமைட்டு, பாஸ்பேட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபாசில் ஃபியூல்னா என்னன்னா டெட் பிளான்ஸ்ல இருந்தும் அனிமல்ஸ்ல இருந்தும் வந்து ஹை டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் வந்து கோத்ரூ பண்ணி பல வருஷங்களா உள்ளே புதஞ்சிருந்ததுன்னா அந்த மாற்றத்தினால உருவாகிறது தான் வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ். இதை வந்து நம்ம ஃபியூவலா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா பயோட்டிக் ரிசோர்சஸ். இது வந்து லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏபயோட்டிக்னா நான் லிவிங் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல இருந்து கிடைக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இப்பதான் பார்த்தோம். அடுத்தது மெட்டாலிக் ரிசோர்ஸ்னா மெயினா வந்து இதுல மெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் மெட்டாலிக்னா உலோகங்கள் அல்லாதவை. டியூரல்மின் அப்படின்னா இது வந்து அலுமினியம்லயே ஒரு அலாய். இது கூட அலுமினியம் வந்து இன்னும் ஹார்டன் ஆகிறதுக்காக அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பரும் இன்னும் சில எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி இதை வந்து டியூராலுமினா மாத்துறோம். ஃபாசில் ஃபியூவல்னா அது டெட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கிற ரிமைன்ஸ் மூலியமா கிடைக்கிறது தான் ஃபாசில் ஃபியூவல். தெர்மல் பவர்னா
எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கரியில இருந்து நிலக்கரியில இருந்தோ ஒரு கோல்ல இருந்தோ வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்றோம். ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இருக்கிறதே வந்து கம்மியான குவான்டிட்டியில இருக்கும், ஆனா அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும், அதுதான் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல் சொல்றோம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா கோல்டு, சில்வர். எதெல்லாம் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி மட்டும்தான் வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் டி. வேர் இஸ் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் சிச்சுவேட்டட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே வந்து பெரிய சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து கமுதி தான், ராமநாதபுரத்துலன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் நோன் அண்ட் இஸ் யூஸ் பை மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர் தான். அயனுக்கு முன்னாடியே வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்சது வந்து காப்பர் தான். So copper is the answer. Dash is one of the indispensable minerals used in the electric and electronic industries அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மைக்கா, லைம்ஸ்டோன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, மேங்கனீஸ், சில்வர் எல்லாமே. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா மைக்கா. மைக்கா தான் வந்து எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல ரெண்டுமே யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஃப்ரம் கோலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெர்மல் பவர். அடுத்து டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து சைனா. அந்த 3 கார்ஜஸ் டேம்ல 22,000 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ சைனாஸ் ஆன்சர். டேஷ் அயனோஸ் ஃபவுண்டட் டேஷ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து அயனோர் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா கஞ்சமலை அப்படிங்கிற இடத்துல தான் அயனோர் வந்து கிடைக்குது. டேஷ் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் பாக்சைட் ஓர்னு சொல்லியிருக்காங்க. பாக்சைட்ல இருந்து கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு மெயினா அலுமினியம் தான். அதுல இருந்து கிடைக்கிற அலாய் தான் வந்து டியூராலுமின் கூட பார்த்தோம். ஸோ ஆன்சர் இஸ் அலுமினியம். டேஷ் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றது வந்து மேங்கனீஸ். அடுத்து வந்து பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸ்க்கு வந்து எது மேட்ச்னு கேட்டோம்னா விண்ட் எனர்ஜி தான் வந்து ரெனியூவபிள். அடுத்து மெட்டாலிக் ரிசோர்ஸ் அயன் இஸ் அ மெட்டல் ஹியர். அடுத்து வந்து நான் மெட்டாலிக்னா மைக்கா இஸ் அ நான் மெட்டல். அடுத்து வந்து ஃபாசில் ஃபியூவல் இஸ் பெட்ரோலியம், கோல், இதெல்லாம் தான் ஃபாசில் ஃபியூவலுக்கான எக்ஸாம்பிள். லைம்ஸ்டோனுக்கு வந்து லைம்ஸ்டோன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். ஸோ செடிமெண்ட்ரி ராக் 10% ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் கூட லைம்ஸ்டோனா தான் அவைலபிளா இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, அசர்ஷன் இது, ரீசன் இது, அது எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்ட் பவர் வந்து கிளீன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து டர்பைன்ஸ் மூலியமா தான் ப்ரொடியூஸ் பண்ணங்காட்டி இது எந்த ஒரு எமிஷனுமே கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ வந்து கரெக்ட் தான், ஆரும் கரெக்ட் தான். ஆர் வந்து கரெக்டா ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. இங்க அடுத்த அசர்ஷன் அண்ட் ரீசன் நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபவுண்ட் வித் பெட்ரோலியம் டெபாசிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த பெட்ரோலியம் டெபாசிட்ஸ்ல க்ரூட் ஆயில வந்து செப்பரேட் பண்ணி மேலே வரப்போ வந்து நேச்சுரல் கேஸ் கிடைக்குது. இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபியூவல். இதுவும் கரெக்டானது தான், ஆனா இதுக்கான கரெக்ட் ரீசனிங் இது கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ அண்ட் ஆர் போத் ஆர் கரெக்ட், பட் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.